அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. வரம் தரும் ஜெபம். அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயே, அச்சிறு பாக்கம் நல்லாயன் குன்றில் வீட்டிருக்கும் அம்மா, உமது குழந்தைகள் நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். கடவுளின் அன்னையே தாயே, உம்மையே நாங்கள் பின்பற்றி நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொண்டு வாழ்வில் இறையருள் பெற்றிட இறையாசீர் தாரும் அம்மா. பாசத்தோடு எம்மை பாதுகாக்கும் அன்னையே, பரம தந்தையிடம் எமக்காய் பரிந்து பேசும் அம்மா. தீராத நோய்கள் எல்லாம் தீர்ப்பவர் நீரே, நம்பிக்கையோடு வருவோருக்கு ஆறுதல் நீரே. நன்றியால் உன் பாதம் பணிகின்றோம் அம்மா. ஆரோக்கிய தாயே, ஆரோக்கியத்தை மழையாய் பொழிபவரே, நற்சுகத்தையும் மன அமைதியையும் இறைவாய் தாரும் அம்மா. ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்திட வேலை வாய்ப்பும் வாழ்க்கை தரமும் பெற்றிட உம் திருமகன் இயேசுவிடம் அன்றாடும் தாயே, எங்கள் உழைப்பையும் தொழிலையும் ஆசீர்வதியும் தாயே. எங்களுக்கு போதிய மழையை தந்து விளைச்சலை பெருக்கும் அம்மா. சுப நிகழ்ச்சிகளும் குழந்தை பாக்கியம் கிடைத்திடவும் தயபுரியும் தாயே. அன்பின் நிறைவே அன்னையே, சமுதாயத்தில் நீதி நேர்மை நிலைத்திடவும் எம்மில் மனிதநேயம் வளர்ந்திடவும் அருள் தாரும். உம் வழியாய் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளுக்கு ஈடாக எம் அயலாரின் துன்பத்தில் துணை நிற்க நல்ல மனதை தாரும். உம் திருமகன் இயேசுவை போல் கடவுளுக்கும் மனிதருக்கும் ஓதலாய் வாழ வரமருளும். ஆமேன். ஆரோக்கிய மழைமலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருப்பலியில் கூடுங்கள், செய்த
அன்புக்கினியவர்களே, அற்புத ஆரோக்கிய மழைமலை மாதாவினுடைய பக்தர்களே, மிக சிறப்பான விதத்திலே மாதா தொலைக்காட்சி வழியாகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கருத்துக்களையும் இந்த பலிப்படுத்திக் கொண்டு வருவோம். சிறப்பான விதத்திலே பாண்டிச்சேரி திரு லூதுசாமி குடும்பம், அமலோற்ப மேல்நிலைப் பள்ளி, லூது டிவி, அமலோற்ப லூது அகாடமி, அருட்சகோதரி அனுநாத் விடுதி, மேலுமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை, குடும்ப தேவைகளை இந்த மழைமலை மாதா பரிந்துரை செய்யும்படியாகவும் ஆண்டவருடைய அருளும் ஆசிரியம் கிடைக்கும்படியாகவும் இந்த கல்வாரி பலியை ஜெபிப்போம். இறை ஆசிரை வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அற்புத ஆரோக்கிய மழைமலை மாதாவினுடைய பக்தர்களே, சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த உன்னதமான நாளிலே இன்றைக்கு இந்த மழைமலை மாதாவை நாடி தேடி வந்திருக்கிற உங்களுடைய உள்ளத்து விருப்பங்களையும் ஜெபங்களையும் என்னை அன்னை மரியாள் பரிந்துரை செய்யும்படியாக இந்த கல்வாரி பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 9 - 24 முடிய. அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உம் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான்.
நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன். வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய். ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான் என்றார். அவர் மனிதரிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும். வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணிய செய்தார். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது என்றார். எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இவ்வாறாக அவன் மனிதனை வெளியே துரத்திவிட்டார். ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரு வாளையும் வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 90. மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. பல்லவி. மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. வெள்ள
வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுள் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார்.
உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மலை தாயே வாழ்க. மலை தாயே வாழ்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக இத்தெய்வீக திருப்பலியை தொலைக்காட்சி வழியாக பல்வேறு பக்தர்கள் கண்டு பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் அந்த இறை அருளும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முறை சில ஆண்டுகளுக்கு முன்னால் கிராம பகுதி வழியாக அந்நாள் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் காரிலே பயணித்து கொண்டிருந்தார். பகல் நேரம். அந்த நேரத்திலே சில சிறுவர்கள் அந்த பகுதியிலே மாடு மேய்த்து கொண்டு சென்றார்கள். காமராஜர் இந்த காட்சியை பார்த்துவிட்டு டிரைவரை பார்த்து கொஞ்சம் காரை நிறுத்துப்பா அப்படின்னு சொன்னார். காரை விட்டு இறங்கினார். அந்த சிறுவர்களை கூப்பிட்டார். அவர்களிடம் நீங்கள் பள்ளிக்கு சென்று படிக்கவில்லையா என்று கேட்டார். உடனே அந்த சிறுவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு யார் சாப்பாடு கொடுக்கிறது? பள்ளிக்கூடம் போனால் சாப்பாடு கிடைக்குமா என்று கேட்டார்கள். உடனே அவர், நான் ஏற்பாடு செய்கிறேன், நீங்கள் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும், படிக்க வேண்டிய பருவம் இது, அறிவிலே வளர்ச்சி பெற வேண்டிய பருவம் இது, ஆகவே நீங்கள் கண்டிப்பாக செல்லுங்கள், சாப்பாடு கொடுக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று அன்று ஆரம்பித்தது மதிய உணவு திட்டம் பள்ளிகளிலே. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி பசியினால், பட்டினியினால், வறுமையினால் எத்தனையோ பிள்ளைகள் படிப்பறிவில்லாமல் கல்வியை பெற முடியாமல் இப்படி ஆங்காங்கே திரிவதை நாம் அறிவோம். அதற்கு ஈடு செய்ய உடனே அவர் செயல்படுத்த ஆரம்பித்தார். இன்று அது வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அது சத்துணவு திட்டமாக, இன்று காலையிலும் உணவு கொடுக்கக்கூடிய திட்டமாக நமது அரசியல் தலைவர்கள், இன்று ஆளும் மக்கள் பசியை தீர்க்க பல்வேறு திட்டங்கள் தீட்டி முயற்சிக்கின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, பசி என்பது ஒரு கொடுமையானது. அதுவும் உடல் பசி. அது தீராவிட்டால் சரிவர இயங்க முடியாது. நம்மில் ஆற்றல் இருக்காது. நமது உறுப்புகள் அனைத்தும் சரிவர செயல்படாது. நாம் சீராக இயங்க முடியாது. நமது மூளையானது கொஞ்சம் கொஞ்சமாக மந்தமாகிவிடும். இன்னும் சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டுவிடும். நம் கடவுள் இதையெல்லாம் அறிபவர். அவர் பசி போக்கும் தெய்வமாக இருக்கிறார். நாம் பைபிளை புரட்டினால் பல இடங்களிலே பசியை போக்கி மக்களுக்கு உணவு அளிக்கும் அன்பு கடவுளாக அவர் இருக்கிறார். இன்றைய நற்செய்தி பகுதியிலும் இயேசு பரிவு கொள்கிறார், இரக்கம் கொள்கிறார். அவர்கள் பசியை உணர்கிறார். ஏனெனில் அவரும் பசித்திருந்தார். அன்று பாலைவனத்திலே 40 நாட்கள் நோன்பு இருந்தபின் பசியோடு இருக்கிறார். ஆகவேதான் அலகை அவரை சோதிக்கிறது. நீர் கடவுளின் மகன் என்றால் இந்த கற்களை அப்பமாக்கி உண்ணலாம் என்று, உன் பசியை போக்கிக் கொள்ளலாம் என்று. ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை. தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய சக்தி, அருள் அனைத்தையும் தனக்காக சுயநலத்திற்காக பயன்படுத்துபவர் அல்ல நம் கடவுள். பிறர் நலம் வாழ, பிறர் பசி இல்லாமல் வாழ, பிறர் நிறைவான வாழ்வு வாழ அவர் வந்தவர். ஆகவே அவர் அதை
பிறருக்காகத்தான் பயன்படுத்தினார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். இப்படி பசியாயிருந்த மக்களுடைய நிலையை அறிகின்றார், புரிகின்றார், ஆழமான விதத்திலே அதை கண்டுகொள்கிறார். இவர்கள் நெடுந்தொலைவிலிருந்து சிலர் வந்திருக்கிறார்கள், இவர்களிடம் ஒன்றும் இல்லை, 3 நாட்களாக என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு தனக்குள்ளே சொல்லியிருக்கலாம், நான் நிறைவாழ்வு கொடுக்கும் வார்த்தை தானே இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த நிறைவாழ்வு கொடுக்கும் வார்த்தையை கொடுத்து விட்டேன், போதித்து விட்டேன், கற்பித்து விட்டேன், என் பணி முடிந்து விட்டது என்று, இதுதான் என்னுடைய ஆன்மீக பணி என்று அவர் பிரிக்கவில்லை. இயேசு வந்தது முழு மனிதனுடைய நிறைவாழ்வுக்காக, மனிதனை முழுமையாக மீட்டு ரட்சிக்க, மனிதனுக்கு முழு வாழ்வு கொடுக்க. ஆன்மா தனியாக, உடல் தனியாக என்று அவர் கூறு போடவில்லை, பிரிக்கவில்லை. அனைத்து நிலைப்பாட்டிலும் மனிதன் நிறைவாக இருக்க வேண்டும், முழுமையாக வாழ வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் அந்த தந்தை இறைவனின் திட்டம், அதுதான் இறை ஆட்சியினுடைய தன்மை. ஆகவே இயேசு இவர் போதித்து கற்பித்து பல இறையாட்சிக்குரிய விழுமியங்களையெல்லாம் மதிப்பீடுகளையெல்லாம் எடுத்துரைத்திருந்தாலும் அது போதாது. இவர்கள் உடல் பசியை தீர்க்க வேண்டும். ஆகவே சீடர்களிடம் சொல்கிறார், இவர்களுக்கு ஏதாவது உண்ண கொடுங்கள் என்று. சீடர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? இவர்களுக்கு உணவு கொடுப்பதா? இந்த பாலை நிலத்திலா இத்தனை 1000 பேர் இருக்காங்களே, எப்படி இது எப்படி சாத்தியமாகும்? ஆனால் இயேசு, உங்களிடம் எவ்வளவு இருக்கிறது, என்ன இருக்கிறது? அப்பொழுது கூறுகிறார்கள், 7 அப்பங்கள் என்று. அதை கொண்டு வாருங்கள், மக்களை அமரச் செய்யுங்கள் என்று. அவர்களும் அமருகிறார்கள். அதை கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், இது பழுகி பெருகக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கக்கூடாது, இது பகிர்வினுடைய நிகழ்வாக பார்க்க வேண்டும் என்று. ஆம், அங்கே பகிரும்போது பசி இருக்காது, வறுமை இருக்காது, பற்றாக்குறை இருக்காது, அங்கே நிறைவாழ்வு இருக்கும், அங்கே முழுமை இருக்கும். ஆனால் இன்றைய உலகிலே பகிரக்கூடிய உள்ளம் மனிதனுக்கு இல்லை. ஒரு காணொளி காட்சி வந்தது. அதிலே ஒரு பள்ளிக்கூடம், வகுப்பறை, மதிய உணவு நேரம். எல்லா மாணவர்களும் தாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த உணவு பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், அதை திறந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாணவன் தனது பாக்ஸ் சும்மா அப்படியே மேசை மீது வச்சுவிட்டு வெளியே செல்கிறான். சென்று சில நிமிடங்கள் கழித்து வருகிறான் உள்ளே. ஆம், அவன் பாக்ஸில் ஒன்றும் இல்லை. அவனுக்கு அம்மா அன்று சமைக்கவில்லை, சில நாட்களாக நோய்வாய்ப்பட்டு கிடந்தாள். அவனுக்கு உணவு கொடுக்க வீட்டில் யாரும் இல்லை, ஆதரவு இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் அவன் வெறுமன வந்து அந்த சாப்பிடும் நேரத்திலே வெளியே சென்று முகம் கழுவி தண்ணீர் குடித்து தன் வயிற்றை நிரப்பிவிட்டு வருவான். இதை கவனித்த மற்ற மாணவர்கள் என்ன செய்தார்கள்? குறிப்பிட்ட ஒரு நாள் அந்த லஞ்ச் பாக்ஸ் ஆனது சுற்றிலும் அனுப்பப்பட்டது. அவன் வெளியே சென்று விட்டான். ஒவ்வொருவரும் தங்களுடைய உணவு பாக்ஸிலிருந்து கொஞ்சம் போட்டாங்க. அதில் ஒவ்வொரு மாணவரும் அது மீண்டும் அவனுடைய இடத்திலே நிரம்பி அங்கே இருந்தது. அவன் திரும்பி வந்தான், தன் இடத்திலே அமர்ந்து பார்த்தான். அவனுக்கு வியப்பு, ஆச்சரியம், ஒரே புன்னகை, மகிழ்ச்சி. இது எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, யார் நமக்கு இவ்வளவு உணவு கொடுத்தது என்று அவன் சுற்றி பார்த்தான். மாணவர்களுடைய முகத்திலே புன்னகை, மகிழ்ச்சி. ஆம், பகிர்ந்தார்கள். தாங்கள் மட்டும் சாப்பிட்டால் போதும், தங்கள் வயிறு மட்டும் நிரம்பினால் போதும் என்ற சுயநலத்தோடு
அவர்கள் இருக்கவில்லை. தங்களோடு படிக்கும் இந்த மாணவனும் பசியாக இருக்கக்கூடாது, இவனும் உண்ண வேண்டும், இவனும் நிறைவாக இருக்க வேண்டும், இவனும் நன்றாக படித்து தேர்ச்சி பெற வேண்டும், இவனும் முழுமையாக இந்த வகுப்பிலே அறிவை பெற வேண்டும். பசி பட்டினியோடு இருந்தால் அடுத்த வகுப்பிலே நடக்கப் போகும் பாடம் இவன் புத்தியிலே முழுமையாக ஏறாது. ஆகவே குறைவாக இருப்பான். நாம் பகிர்ந்து கொள்வோம். நாம் பகிர்ந்து கொள்வதால் நாம் குறையப் போவதில்லை, நிறையப் போகிறோம். அந்த இறைவனுடைய அருள் ஆசி நமக்கு வரும் என்ற எண்ணத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி சிறுவர்கள், படிக்கும் நிலையிலே இருக்கும் மாணவர்கள், தங்களோடு படிக்கும் அந்த மாணவன் பசியால் பட்டினியால் இருக்கக்கூடாது என்று உணர்ந்து தாங்களாகவே பகிரக்கூடிய உள்ளம் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், நாமும் நம்மை சுற்றி வாழும் எண்ணற்ற மக்கள் வறுமையிலே வாடும்போது, பசியினால் தவிக்கும்போது, உணவில்லாமல் அவர்கள் ஏங்கி காத்திருக்கும்போது நாம் பகிரலாம், நம்மிடம் இருப்பதை பகிரலாம். இயேசு இன்று நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே கேட்டோம், ஆதாமை பார்த்து, நீ எங்கே இருக்கிறாய்? உனக்கு இந்த உலகம் முழுவதும் நான் கொடுத்தேன், இந்த உலகில் உள்ள அனைத்தையும் படைத்து கொடுத்திருக்கிறேன், இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? ஆம், அந்த கடவுளை அவனால் காண முடியவில்லை. ஏன்? சுயநலத்தினால் அவன் ஈடுபட்டதால். தன்னுடைய வயிறு நிரம்ப வேண்டும், தன் பசியை ஆற்ற வேண்டும். பிறர் எப்படி இருந்தால் என்ன, இந்த சமூகம் எப்படி இருந்தால் என்ன, நமக்கு பின்னால் வரப்போகும் சந்ததி எப்படி இருந்தால் என்ன. ஆகவே சாத்தானோடு நான் இருக்கப் போகிறேன், இந்த கடவுளோடு அல்ல, அவர் படைத்த இந்த பரந்த விரிந்த பூமியோடு அல்ல, அந்த இயற்கை வளங்களோடு அல்ல, அனைவரும் பகிர்ந்து வாழக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் அல்ல. நான் சுயநலத்திற்கு, அந்த அலகைக்கு, அந்த சாத்தானுக்கு, அதனுடைய தன்னல குறுக்கீட்டுக்கு நான் ஒத்துழைக்கப் போகிறேன் என்று ஒத்துழைத்து இப்பொழுது அனைத்தையும் இழந்தவனாயிருக்கிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எங்கே இருக்கிறோம்? நமது வாழ்வு எங்கே பயணித்து கொண்டிருக்கிறது? அந்த கடவுளோடு இருக்கிறதா? அந்த கடவுள் பசி போக்கும் தெய்வம், நம் அனைவரையும் வாழச் செய்யும் தெய்வம். அன்று இஸ்ராயேல் மக்கள் அந்த பாலை வளத்தின் வழியாக பயணிக்கின்றார்கள். பசியோடு அல்ல, மன்னா என்ற உணவை நாள்தோறும் பொழிந்து அவர்கள் உண்ண கொடுக்கின்றார். இப்படி பசி போக்கிய தெய்வம். தொடர்ந்து பல நிகழ்வுகளை நாம் காணலாம். அன்று எலியா இறைவாக்கினர் அச்சத்தோடு பயத்தோடு அந்த ஜெசபேலிடமிருந்து ஓடி ஒடிய முயற்சித்தார். அங்கே ஒரு மலையிலே குகையிலே இருக்கும்போது என்ன நடந்தது? ஒரு காகம் நாள்தோறும் உணவு கொண்டு வந்து கொடுக்கிறது. கடவுள் ஏற்பாடு. அவர் பசியோடு இருக்கக்கூடாது. தான் தேர்ந்தெடுத்த இறைவாக்கினர் உண்ண வேண்டும், அவர் நிலை வாழ்வோடு இருக்க வேண்டும், நிறைவாக அவர் செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று அவர் பாதுகாப்பு கொடுக்கிறார், உணவளிக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அந்த கடவுளின் கரமாக, அந்த கடவுளுடைய கருவிகளாக நமது அன்பு மனம் விரியுமா? பலருக்கு உணவு அளிக்கக்கூடிய, பலருடைய பசியை போக்கக்கூடிய, பலருடைய வறுமையை தீர்க்கக்கூடிய நிலையிலே நமது வாழ்வு அமையுமா? இதோ இன்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இது எங்களால் எப்படி இயலும்? நாம் பறந்து விரிந்த சமூகத்தை பார்க்க தேவையில்லை. நமது அக்கம் பக்கத்திலே, நமது அன்பியங்களிலே, நமது தெருக்களிலே, நாம் நடமாடும் பகுதிகளிலே அங்கே எத்தனையோ பேர் இருக்கலாம். நாம் நம்மால் என்ற உதவியை, நம்முடைய உணவை பகிர்ந்து வாழக்கூடிய அந்த உள்ளம் கடவுள் என்று நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த நற்கருணை பலியிலே பங்கெடுக்கப் போகிறோம். தன்னையே கொடுக்கிறார். அந்த உடல் இரத்தம் நம் ஒவ்வொருவருடைய உடல் இரத்தத்தோடு ஒன்றிக்கவிருக்கிறது.
அந்த இயேசு எப்படி தன்னையே முழுமையாக இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக கொடுத்தாரோ அதுபோல நமது வாழ்வும் பிறருக்காக கொடுக்கக்கூடிய உள்ளமாக மாற நாம் வேண்டுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டம் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவரே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கனியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் செயலும் தூயாவின் ஏற்றதால்
அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தான் நமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். ஒரு வழியாகவே முழுமாண்மை வானத்தூதர் புகழ்கின்றன, தலைமை தாங்கோருமை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவும் கனிந்து தம்மை கையளித்ததோ அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்றும் ஊழியம் புரிய தகுந்தவள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவிக்கும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பெருமத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளுகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உமக்கு அமைதி அருளும். உமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருளும் திருத்தலை காத்து முடிவில்லா நிலை வாழ்வளிப்பதாக.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணீடு பிறந்தோம் திருமகனை இவர்களடியாளன் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக்கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் மீதும் அன்னை மரியாளின் மீதும் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, அற்புத ஆரோக்கிய மழைமலை மாதாவினுடைய பக்தர்களே, இந்த தெய்வீக திருப்பலிலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். மிக சிறப்பான விதத்திலே மாதா தொலைக்காட்சி வழியாகவும் பார்த்து ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம், உங்களுக்காகவும். இந்த திருத்தலத்தில் பணிபுரிகின்ற அனைத்து குருக்களும் உங்களுக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். கூடுதல் சிறப்பாக மாதா தொலைக்காட்சி ஒப்பற்று செல்வமாக இந்தியா முழுவதும் திகழ்கின்ற அந்த நிறுவனத்திற்கு இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை அருள்மொழிவர் சின்னப்பிரவர் பெயரால் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம், நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருத்தலத்திலே 30 விழாக்களை கொண்டாடி மகிழ்வதாக இருக்கிறது. ஒன்று மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை, இரண்டாவது பௌர்ணமி பெருவிழா, மூன்றாவதாக அமாவாசை பெருவிழா. பிப்ரவரி மாதம் அமாவாசை பெருவிழா வருகின்ற 27ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறுவதாக இருக்கிறது. ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் இதில் பங்கு பெற்று அன்னையினுடைய பரிந்துரையும் அருளையும் பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நாள், இந்த வாரம் ஆசீர்வாதமிக்க வாரமாக அமைய உங்களை வாழ்த்துகின்றோம். மாலை மாலை மாலை